ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி திதிங்க. வராகி அம்மனை இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வராத பணம் கூட நிச்சயமாக வீடு தேடி வருங்க. அஷ்ட ஐஸ்வர்யமும் அளவில்லாமல் கொட்டுங்க. வராகி அன்னை கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாயுள்ளம் கொண்டவள் தான் இந்த வராகி தாய். இவங்களை பார்த்தா அந்த தோல்வியே தோற்று போகுமாங்க. மண்ணுக்கு சொந்தக்காரியாக விளங்கக்கூடிய இந்த வராகி அன்னை விவசாயம் சிறக்கணும் அப்படின்னாலும், நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாலும், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இவங்களை நாளைய தினம் வழிபாடு செய்யலாங்க. இந்த தாயை பஞ்சமி திதி அன்னைக்கு மனமுருகி உண்மையான பக்தியோடு வழிபாடு செஞ்சால் கேட்கும் வரங்களை எல்லாம் வாரி வாரி கொடுக்குறவங்க. நாளைய தினம் அமாவாசை முடிந்த 5வது நாள் பஞ்சமி திதி வருதுங்க. பஞ்சமி திதி நேரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:18 மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை 5:28 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க. பொதுவாக வராகி அன்னை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேர வழிபாடு, அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். 5:18க்கு மேலே வராகி அன்னை வழிபாடு செய்யலாம். ஒருவேளை நாளைக்கு தவற விட்டவங்க திங்கட்கிழமை 5:28 மணிக்குள்ளே பஞ்சமி திதி வழிபாடு, வராகி அன்னை வழிபாடு செய்யலாங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற, வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற, வளர்பிறை நிலவு போல் நம்முடைய முன்னேற்றம் இருக்க இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுடுங்க. 5:18க்கு பஞ்சமி திதி தொடங்குறதுனால அதுக்குள்ளே குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. தீபம் ஏற்றிட்டு வராகி அன்னை வழிபாடு, விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க எளிய உணவாக எடுத்துக்கலாம். அசைவத்தை மட்டும் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் 5:18க்கே கூட வராகி அன்னை பூஜை வழிபாடு செய்யலாங்க. அப்படி முடியாதவங்க சாயந்தரம் செய்யலாங்க. சாயந்தரம் செய்கிறவங்களா இருந்தால் காலையில் ஒரு தரம் குளிச்சிருந்தாலும் சாயந்தரமும் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரம் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு வராகியோட படம் இருந்தது அப்படின்னா தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு செவ்வரடி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. படம் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் போட்டு பிசைஞ்சு, இப்போ விநாயகர் எப்படி பிடிச்சி வைப்போமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு பூவை சூட்டி அது வராகியனை நினச்சி வழிபாடு செய்யலாம். இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே சிலை இருக்குங்க. சிலை வச்சுக்கலாமா வேணாவா அப்படின்ற விவாதம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அவங்க நினச்சா மட்டுமே தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும், அவங்கள நாம் வணங்க முடியும். நாம் நினச்சா எந்த தெய்வத்தையும் வணங்க முடியாது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கைங்க. இப்போ வராகி அன்னை சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுங்க. குறைந்தபட்சம் 5 அபிஷேகம் பண்ணணும். பஞ்சமி அப்படின்னா 5 அப்படின்றதுனால 5 அபிஷேகம். அதிகபட்சம் நீங்கள் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க. 27 அபிஷேகம் வரையும் கூட பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 அபிஷேகம். பஞ்சமி தீதியில் கண்டிப்பாக சிலை வச்சுருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அத்தர், ஜவ்வாது அத்தர் இருந்தால் போட்டு விடுங்க. இல்லை ஜவ்வாது அத்தர் இல்லைனா கூட நீங்கள் பவுடர் இருந்தால் கூட பன்னீரில் மிக்ஸ் பண்ணி கூட போட்டு விடலாங்க. அழகாக அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி பூக்கள் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். செவ்வரளி பூக்கள் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் மல்லிகைப்பூ எல்லா தெய்வங்களுக்கும் பிடிக்குங்க. மல்லிகைப்பூவும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பங்க. அதுக்கப்புறம் வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்கு, இந்த மாதிரி எந்த கிழங்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பானகம் வச்சா கூட போதுங்க. வராகி அன்னை அந்த பானகத்துக்கு மயங்கி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணுங்க. 5 முக தீபம் ஏற்றணும். 5 விளக்கு தனித்தனியாகவும் ஏற்றலாம். அப்படி இல்லைனா ஒரே அகல் விளக்கு 5 முகம் கொண்ட அகல் விளக்குலையும் நம்ம தீபம் ஏற்றலாங்க. வெற்றிலையில் ஏற்றலாம், செம்பருத்தி இலையில் ஏற்றலாங்க. ரெண்டுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது. செம்பருத்தி பூ எல்லா தெய்வங்களுக்கும் வைக்கலாங்க. ரொம்ப விசேஷம். உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க. நீங்கள் வெற்றிலை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசிக்குள்ளே 5 ரூபாய் நாணயம். ஏன்னா 5 அப்படின்றது வராகி அன்னைக்கு உரிய எண் அப்படின்றதுனால 5 ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே 5 முகம் வச்சு சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. ஜவ்வாது பவுடர் இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ தீபம் ஏற்றினாலும் அந்த தெய்வத்தை வசியம் பண்ணணும் அப்படின்னா வாசனை பொருட்களை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. போட்டுட்டு 5 முக தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த தீபம் ஏற்றும் போது வராகி அன்னையோட திருநாமங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே ஏற்றலாங்க. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமய சங்கேதா,
சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்ரினி சிவா மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி அப்படி சொல்லலாம். இல்லை வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அது சொல்லலாம். இல்லைனா ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியுங்க. அதனால் நான் சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தெல்லாம் நான் ஏற்றிக்கிறேங்க. நெய்வேத்தியமாக பானகம் பழங்கள் வச்சுக்கலாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. பானகம் எல்லாருமே செஞ்சு வைக்கலாங்க. எளிமையான முறையில் தான். சுத்தமான தண்ணி, அரை எலுமிச்சம்பழம், சுக்கும் ஏலக்காயும் தட்டி போட்டுட்டு வெல்லம் போட்டு கலந்து வச்சா பானகம் ரெடி ஆகிடுங்க. அதை செஞ்சு வச்சுட்டா கூட போதுங்க. வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பானகம். அடுத்து ஒரு முக்கியமான பரிகாரத்தை செய்ய போகிறோங்க. வளர்பிறை பஞ்சமியில் வளர்ச்சி மட்டுமே நமக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த வழிபாடு செய்யலாங்க. ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக வெட்டி வேர் எடுத்துக்கோங்க. 3 1 ரூபாய் நாணயங்களை அந்த வெட்டி வேருக்கு மேலே வச்சுருங்க. அதற்கு பிறகு வராகி தாய்க்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு ஜெய் வாராகி தாயே நமக அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் பூஜை அறையில் உட்காந்துட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லாமே சரியாகணும், எல்லாமே வளர்ச்சி ஆகணும். அதாவது நீங்கள் இவ்வளோ எனக்கு பணம் வேணும், நான் வீடு வாங்கணும், நான் நிலம் வாங்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள். அதை விட்டு கடன் தீரணும், எனக்கு பண கஷ்டம், இந்த கஷ்டத்தையே நம்ம வளர்பிறையில் சொல்லக்கூடாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தேய்பிறை பஞ்சமியில் நம்ம கஷ்டத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யலாம். வளர்பிறையில் நம்மளுடைய வளர்ச்சியை மட்டுமே தான் அங்கே கேட்கணும். இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. உங்களுக்கு இடம் வேணுமா, நிலம் வேணுமா, சொந்த வீடு வேணுமா, கார் வேணுமா, உங்களுக்கு என்ன தேவையோ அது வராகி தாய் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மனமுருகி கண்ணீர் மல்கி நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் பேசுகிறது கண்டிப்பாக வராகி அன்னைக்கு கேட்குங்க. வராகி அன்னைக்குன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா தெய்வங்களுக்கும் மனசார நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அது கேட்குங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் தாயோட பாதத்தில் வச்சுருங்க. நல்லபடியாக பூஜையும் வேண்டுதலும் நிறைவடைந்த உடனே பிரசாதத்தை நீங்களும் சாப்பிடலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பகிர்ந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுடலாங்க. பூஜையில் வச்ச ரூபாய் நாணயத்தை, அந்த 1 ரூபாய் நாணயம் 3 1 ரூபாய் வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து பீரோவில் வச்சுருங்க. 3 நாள் கழித்து ஏதாவது நல்ல செலவுக்காக பயன்படுத்திக்கலாங்க. ஒரு பூ வாங்க, மஞ்சள் வாங்க, குங்குமம் வாங்க, இந்த மாதிரி எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அந்த 3 1 ரூபாய் நாணயத்தை பக்கத்தில் வராகி அம்மன் கோயில் இருந்தால் அந்த உண்டியெல்லாம் செலுத்திடலாங்க. அது உங்களுடைய விருப்பங்க. அந்த வெட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெட்டி வேரை எடுத்து குடிக்கிற தண்ணியில் நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது குடிக்கிற தண்ணீரில் போட்டுடுங்க. ராத்திரி ஃபுல்லாக அந்த வெட்டி வேரை தண்ணியிலே நல்லா ஊறட்டுங்க. மறுநாள் அந்த தண்ணீரை எடுத்து நீங்களும் குடிச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாம். நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் உடம்புக்கும் குளிர்ச்சியாகும். வீடு ஃபுல்லாக தெளிக்கிறதுனால வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடுங்க. இந்த தண்ணியை கொண்டு போய் விவசாய நிலத்துலையும் தெளிக்கலாங்க. இல்லை நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கியிருக்கிறீங்க, வீடு கட்டி பாதியிலே நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துலையும் இந்த தண்ணி எதுவுமே தெளிக்கும் போது நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீருங்க. அவ்வளவு தாங்க. இந்த ஒரு சின்ன பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடித்தரும் அப்படின்றது தாங்க நம்பிக்கை. இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், நாங்கள் வீடும் கட்டல, நாங்கள் சொந்த நிலமும் வாங்கலான்னா சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டிலேயே நீங்கள் சொந்த வீடு வேணும், இந்த வீட்டிலேருந்து நாங்கள் அடுத்து போகிறது சொந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த வீட்டிலேயே தெளிச்சுக்கோங்க. அப்படி தெளிச்சுக்கும் போதும் அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக வராகி அன்னையோட அருளால் உங்களுக்கு சொந்த இடம் வாங்குகிற யோகம் அமையுங்க. கண்டிப்பான முறையில் நாளைக்கு இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிற இந்த வளர்பிறை பஞ்சமி திதி திருஷ்டி, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கண் திருஷ்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வாசலில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் கிராம்பு வச்சு எரிச்சு விட்டுடுங்க. அதில் வெண்கடுகு இருந்தால் அதுலேயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. வெண்கடுகு, கிராம்பு, பச்சை கற்பூரம் 3த்தையும் வாசலில் வச்சு எரிச்சிட்டு வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி, வீட்டில் இருக்கிறவங்களுடைய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடணும் அப்படின்னு வராகினே மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.